கடலூர் மாவட்டம் தொழுதூர் அடுத்துள்ள கீழ்கல்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் திருவாலந்துறை ஆகிய 2 கிராமத்திற்கும் இடையே வெள்ளாறு அமைந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வெள்ளாற்றில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு நீண்ட நாள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சி. வே. கணேசன் மற்றும் S. சிவசங்கர் ஆகியோர் வெள்ளாற்றில் மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் கொரைக்காவடி, பெரம்பலூர் மாவட்டம் வெள்ளுவாடி இடையே 6.58 கோடி நிதி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவாலபுரம் பகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் A. C. சண்முகம் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த A. C. சண்முகம், மத்திய அரசின் திட்டங்கள் 60% திட்டப் பணிகள் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மூலம் கமிஷனாகவே சென்று விடுவதாகவும் 40% பணிகள் மட்டுமே மக்களுக்கு திட்டங்களாக சென்றடைவதாக கடுமையாக சாடினார். சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் கிராமத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வெல்லட்டும் இந்தியா என்ற தலைப்பில் எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் ஜவஹருல்லா கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஏராளமானோர் மனிதநேய மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவஹருல்லா, தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை வழங்க பாஜக அரசுக்கு விருப்பமில்லை என்று குறிப்பிட்ட அவர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்றார். தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்கள் தரக்கூடிய வரி பங்களிப்பிலே திருப்பி தருவது மிக மிக அற்பம் என்ற ஒரு நிலையில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற மோடி ஆட்சி, விகாஸ் வளர்ச்சி என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் திரு மோடி அவர்களுடைய நண்பர் அதானியினுடைய வளர்ச்சியை மட்டும்தான் இந்த 10 ஆண்டுகளிலே இந்தியா கண்டிருக்கின்றது. பொருளாதார நிபுணர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், மொத்த நாட்டின் வருவாயில் 40 விழுக்காடு ஒரு விழுக்காட்டினருக்கு மட்டும், அதாவது அதானி போன்றவருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை, வறுமையை ஒழிக்க முடியவில்லை, வளர்ச்சியின் எந்த அம்சத்தையும் இந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு காணவில்லை. மதவெறியை மட்டும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவதை நிச்சயமாக இனியும் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடத்தப்பட்டாலும் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உழவர் சந்தையில் ரூபாய் 80,000 மதிப்பில் துணிப்பை வழங்கும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கும் விழா உழவர் சந்தை வளாகத்தில் நடைபெற்றது. அம்மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மஞ்சள் பை வழங்கும் இயந்திரத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறையை அமைச்சர் மதிவேந்தன் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் காங்கிரசால் வளர்த்து வைத்துள்ள சமூக நீதி பயிர் மற்றும் மத நல்லிணக்க அரசியலை தமிழகம் முழுவதும் எவ்வளவு சுற்றினாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அழிக்க முடியாது என சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திருப்பத்தூரில் பேட்டியளித்துள்ளார். இந்த நாட்டிலே ஒரு மத நல்லிணக்க அரசு, சமூக நீதியின்பால் நம்பிக்கை உள்ள ஒரு அரசு, மாநில உரிமைகளை போற்றுகின்ற அரசு, எல்லோருக்குமான பொருளாதார வளர்ச்சி தருகின்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை இந்த லட்சியமும் இந்த தத்துவமும் தான் வழிகாட்டுகிறதை ஒழிய இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிற மோடி அரசினுடைய ஆட்கொல்லி அரசியலுக்கு பயப்படுகிற அரசியல் கட்சிகள், தலைவர்கள் இந்த அணியிலே இருக்க முடியாது. ஆகவே உண்மையான கொள்கை நெறியில் நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகளோடு இந்தியா கூட்டணி என்பது தொடரும்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.